ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட புதியதொரு தலைப்போடு கூட ஆவியானவர் உணர்த்துகிறதை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அதிபதிகளை விட பெரியவர், சர்வ அதிகாரங்களுக்கும் உரியவர், அதிகாரம் நமக்கு தந்தவர், அவரையே நாம் தொழுதிடுவோம், பணிந்து பாடி போற்றுவோம். பணிந்த ஆவி உண்மையோடு நம் தேவனே, பணிந்து பாடி போற்றுவோம். ஆண்டவரே, அதிபதிகளை விட சிறந்தவர், எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பணிந்து பாடி போற்றி புகழ உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அதிகாரத்தை குறித்து, அதிகாரம் என்ற தலைப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிகாரம் ஆண்டவருடைய அதிகாரம், இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் எப்படி இருந்தது, அந்த அதிகாரத்தை நமக்கு எப்படி கொடுத்தார், அதற்குரிய தகுதி நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நேரத்தை கருதி நாம் தியானிக்கலாம். முதலாவது இயேசுவின் அதிகாரம். மத்தேயு 28:18 இயேசு சமீபத்தில், சீஷர்களுடைய சமீபத்தில் வந்து ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி 18ஆம் வசனம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய அதிகாரம்லாம் கொடுக்குறாங்க. வந்து வியாதியஸ்தர்கள் மேல நீங்க வந்து கைகளை வைப்பீங்க, அவங்க சுகமாவாங்க அப்படின்னு நிறைய அதிகாரங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்றார். அவர் சகல அதிகாரம் படைத்தவர். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் தான் கொடுத்தாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. யோவான் 10:18 பாத்தீங்கன்னா, என் பிதாவிடத்துல இந்த அதிகாரத்தை பெற்று, நிறைய சொல்லிட்டு சொல்றார். இந்த என் பிதாவிடத்துல தான் நான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். மத்தேயு 9, அதாவது நிறைய அதிகாரம் இருக்குது. பிசாசின் மேல் அதிகாரம் இருக்குது, நோயின் மேல் அதிகாரம் இருக்குது, பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்குது, போதிக்கிறதுல ஒரு அதிகாரம் இருக்கு, பிசாசை விரட்டும் போது ஒரு அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தோடு போதிக்கிறார். நிறைய காரியம் அவருக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கு திமிர்வாதமா இருந்த ஒருவனை 4 பேர், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீ ஏன்பா இப்படி இருக்க, அங்க இயேசு இருக்கிறாரு, நிறைய சுகம் கொடுக்குறாரு, ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வா உன்னைய நாங்க தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு கட்டிலோட என்ன பண்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. முன்னால பின்னாலாம் ஒரே நெருக்கடியா இருக்கு, வீட்டுக்கு ஒரு பிரித்து போறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் எல்லா சுவிசேஷங்களையும் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம், அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கிறார் ஆண்டவரே. அந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், எப்படி சொல்றாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னான். உடனே வேதப்பாரர்கள் சிலர் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. என்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு, என்ன இப்படி தேவ தூஷணம் சொல்றாரு அப்படின்ட்டு தங்களுடைய உள்ளத்துலதான் அவங்க சொல்லி கொண்டாங்க. அவர்களுடைய நினைவுகளை அறிந்த இயேசு உடனே என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய இருதயங்களில் பொல்லாதவைகளை நீங்கள் சிந்திக்கிறது என்ன, பாவங்களை மன்னிக்கிறதோ அல்லது எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு கட்டளையிடுறேன்னு சொல்றாரு. அப்படியாய் திமிர்வாதக்காரன் என்ன பண்றான், உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, 8ஆம் வசனத்துல பாருங்க, மத்தேயு 9:8 வசனம், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷகுமாரனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியுது, தேவன் தான் இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த. ஆனா இந்த வேதப்பாரர்களுக்கு, வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அதை பற்றி ஒரு உணர்வில்லை, முறுமுறுக்கிறார்கள். இவர் என்ன தேவ தூஷணம் சொல்லுகிறான்னு சொல்லி. ஆனா ஜனங்கள் பாருங்க, இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த மனுஷகுமாரனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை, கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கும் என்ன பண்றார், பலருக்கு அதிகாரம் கொடுத்த
கொடுத்திருக்கிறாரு, நமக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு என்ன தகுதின்னு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு 2 உதாரணம், நிறைய இருக்குது உதாரணம், சொல்லி கொண்டு போனால் நேரம் போதாது. அதனால இது 2 உதாரணத்தை மட்டும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கர்த்தர் பார்வோன் மூலமாக யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40, 41, 43 வசனங்களை நீங்கள் பார்த்திருந்து சொன்னால் அங்கு சில காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். பாருங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் சொல்றார். எவ்வளவு பெரிய பார்வோன் ராஜா ஒரு சிறை கைதியாய் இருந்தவனை அழைத்து காரியங்களை சொல்றாரு. இது எதனால பின்னாடி சொல்றேன். அடுத்தது பாருங்க, நாம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் இருந்த முத்திரை மோதிரம், அதான் உடன்படிக்கை, நான் உன்னை அதிகாரி ஆக்குனதுக்கு ஒரு அடையாளம், தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி போறான். நீ இந்த முத்திரை மோதிரத்தை வச்சு என்ன வேணாலும் சட்டம் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, சிங்காசனத்துல மட்டும்தான் உனக்கு பெரியவனா இருப்பேன்னு முத்திரை மோதிரத்தை முதலாவது கழட்டி போடுறார். அதற்கு பிறகு மெல்லிய வஸ்திரம் ராஜ வஸ்திரம், பிரியமானவளை, அது மிக உயர்ந்த வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி, அப்படியே நல்லா ஆரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல காசுக்கு ஏத்த மாதிரி. நேத்து கூட வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு ஆளுக்கு 200 பவுண்ட்ல ஆரம் போட்டு அப்படி இருக்கு, அசிங்கமா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. அது அவருக்கு தேவையில்லாத ஒன்று, ஆனா அதை போடுறாங்க. காதுல கழுத்தெல்லாம் போடும்போது கழுத்துல இருக்கிற அந்த பொன் சரப்பணி மட்டும் 200 பவுனம். அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு, பொன் சரப்பணியை அவருக்கு கழுத்துல தரிப்பிக்கிறார். காரணம், அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பின்னாடி நான் அதை சொல்றேன். அதற்கு பிறகு 41ஆம் வசனம், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அவனை அதிகாரியாக்கினார். திரும்பவும் சொல்லப்பட்டிருக்குது. இது எதனானா 39ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்துலதான் யோசேப்பு முதலாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. எப்படி சொல்லும்போது 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் 17 வயதா இருக்கிறான். அவன் யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான மகன். அவனை ரொம்ப நேசிக்கிறாரு. சரி, அவன் பிறக்கும் போது தாய் பென்யமீனும் அவனும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தாய் மரித்து விடுகிறாள் ராகேலு. இவன் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். பலவர்ணமான அங்கியெல்லாம் போட்டு அவனை சந்தோஷமா அவனை வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர், 2 விதமான சொப்பனம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சொப்பனம் தான். அதனால அதனுடைய விளக்கம்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆக அவனுடைய தலையை அண்ணன்மார்களுக்கு மேலாக உயர்த்தி அவர்கள் இவனை பணிந்து கொள்ளும்படியான சொப்பனம் அது. இவர்களுக்கு ஒரே எரிச்சல், பொறாமை வந்தது. இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும், இவன் சொப்பனம் பலிக்க கூடாது என்று சொல்லி சமயம் பார்த்து கொண்டார்கள். அவன் அண்ணன்மாரை சந்திக்க அப்பா அனுப்பி, தந்தை அனுப்பி வரான். அப்பொழுது அவனை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனை உடுப்பெல்லாம் கழிச்சிட்டு ஒரு குழியில போடுறாங்க. அதற்கு பிறகு எகிப்து வியாபாரிகிட்ட விற்கிறாங்க. எகிப்து வியாபாரிகள் அவனை கொண்டு போய் போத்திபார் என்ற அந்த தலையாரி, அவர் பெரிய அதிபதியா இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் வித்துடுறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அந்த வியாபாரிகிட்ட விற்கிறாங்க. அவங்க போய் எவ்வளவுக்கு வித்தாங்களோ தெரியாது, லாபத்தோட தான் வித்திருப்பாங்க. எல்லாவற்றிலும் அவனுடைய முதல் குணம் அப்படின்னா பொறுமையோடு இருந்தான். அண்ணன்மார்களை எதிர்த்து ஒண்ணு கூட பேசல. ஏன் என்ன எப்படி செய்றீங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கூட சாதாரணமா கூட கேட்கல, எதிர்த்தும் கேட்கல, முறுமுறுக்கல, அவங்கள இடிக்கல, திமிரல. அவனை குழியில போடும்போது, வெறும் குழியில அவனை எகிப்து வியாபாரத்துல வித்த போது பேசாம இருந்தான். காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். முதலாவது அவன் பொறுமையோட இருந்தான். அவனுடைய குணம், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் அவனுடைய பொறுமை. கர்த்தர் யோசேப்போட இருந்தான்னு 39:2 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அவனை அந்த போத்திபாட்டை விட்ட உடனே அவனிடத்துல தேவ ஆவி இருக்கிறதுன்றும் அவன் காரியம் செய்யறதெல்லாம் வாய்க்கப்படுதுன்னு சொல்லும். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்பதையும் அந்த எஜமான் கண்டு அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துடுறாரு.
நான் வந்து சும்மா அப்படி சூப்பர்விஷன் மாதிரி தான் போயிட்டு வருவாரை தவிர எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பு கையில் கொடுக்குறாரு. யோசேப்பு அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து போத்திபாரையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய உடைமைகளையும் ஆண்டவர் ஆசீர்வத்ததை அந்த எஜமான் உணர்றார், போத்திபார் உணர்றார். அப்போ வந்து ஆண்டவர் அவனோட கூட இருக்கார். அப்பவும் அமைதலோட பொறுமையோட தன்னுடைய பணியை செய்கிறான். ஆனால் போத்திபாரின் மனைவி மூலம் அவனுக்கு சோதனை வந்தது. ஆனால் என்ன தெரியுமா செய்கிறான்? அவன் விலகி ஓடுறான், பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. எப்படி தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடினான். இரண்டாவது குணம், பாவத்தை விட்டு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு குணம், இரண்டாவது குணம், முக்கியமான குணம். மூன்றாவது பாருங்க, ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை. அவங்க மனைவி தவறாய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு சிறைச்சாலை கிடைச்சிருது. அப்போ வந்து அங்கேயும் வந்து கர்த்தர் அவனோட இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதனால சிறைச்சாலை காவலாளிகளுக்கு கண்களில் தயவுடைக்க பண்ணி அங்க சிறைச்சாலை உள்ளவர்களுக்கெல்லாம் கைதிகள் எடுத்தலாம் அவனை சூப்பர்வைசரா போடுறாங்க, விசாரிக்கும்படியாக போடுறாங்க. மூன்றாவது குணம் வந்து விசாரிக்கும்படியாக அவனை போட்டவன அவன் போய் விசாரிக்கிறான். காலைதோறும் போய் என்ன பண்றான்? அவன் விசாரிக்கிறான், எல்லார்ட்டையும் விசாரிக்கிறான். எப்படி பார்க்குறீங்க, ஏது இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாம் சொல்லி விசாரிக்கிறான். அப்படி போய் விசாரிக்கும் போது சுயம்பாகி பானபாத்திரக்காரன் 2 பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க, அரண்மனை வேலைக்காரர்கள். அவங்க விசனமா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறான். அவன் பாருங்க, ஒரு கன்சர்ன், அவனுடைய உள்ளத்துல ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, விசாரிக்கிற குணம் இருந்துச்சு. அவன் போய் கேட்குறான். அப்போ அவங்க 2 சொப்பனம் கண்டாங்க, ஒரே விதமான சொப்பனம். அதுக்கு அர்த்தம் சொல்கிறான். அந்த அர்த்தத்தின் படி நடந்தது. பானபாத்திரக்காரன் தலை உயர்த்தப்பட்டது, சுயம்பாயை தலை போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து இவரை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அவன் நினைக்கல. என்ன, நீ உயர்த்தப்படும் போது என்னை நினைத்து கொள்றான். அவன் நினைக்கல. ஒரு நாள் பார்வோன் மூலமாக ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பின்னாடி வரக்கூடிய காரியத்தை பார்வோனுக்கு சொப்பனம் மூலம் விளக்குறான். உடனே போய் அந்த பானபாத்திரக்காரன் சொல்லி இருந்தா கூட அவனை சிறையிலிருந்து விடுவிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவனை மறக்க வைக்கிறார். அந்த பானபாத்திரக்காரனை யோசேப்பை குறித்து மறக்கடிச்சு, எனக்கு தெரியும்பா என் பிள்ளையை எப்ப வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை மறக்கடிச்சிட்டு பார்வனுக்கு 2 விதமான சொப்பனங்கள். அது 7 வருஷ பரிபூர்ண வருஷம், 7 வருஷ பஞ்சகாலம் என்று சொல்லி அவன் வந்து அந்த 2 விதமான சொப்பனங்களை, ஒரே சொப்பனம் தான், ஒரே அர்த்தம் தான், ஆனா 2 விதமாய் காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது அதை விளக்குறதுக்கு ஒண்ணுமே முடியல. ரொம்ப கவலைப்படுறான். அப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு. யோசேப்பு நினைவு கூறப்படுறான். சிறைச்சாலிருந்து வரான் வெளியில. அப்படி வரும்போது ஆண்டவர் வந்து பார்வன் வந்து அவனை பார்த்து சொன்னோன்னே, நீங்கள் இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் பரிபூர்ணமான வருஷம், அதற்கு பிறகு 7 வருஷம் பஞ்சகாலம், அதற்குள்ளாக நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் மற்றும் நிறைய காரியத்தை அவன் சொல்கிறான். உடனே வந்து அப்போ தான் வந்து ஒரு நல்ல வேகமுள்ள ஒரு மனுஷனை நீங்கள் வந்து வச்சுக்கணும், நீங்கள் இதுக்கு அதிகாரியா, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் சேமித்து வைக்க முடியும்னு. அப்போ தான் உன்னை போல வேகமுள்ள மனுஷன் யார் இருக்க முடியும், தேவ ஆவி பெற்ற மனுஷன் யார் இருக்க முடியும் என்று சொல்லிதான் இந்த 39ஆம் வசனம், 40ஆம் வசனம், 41ஆம் வசனம், 43ஆம் வசனத்துலதான் அவனை முதல்ல அரண்மனைக்கு அதிகாரியாக்குறாரு. எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக்குறாரு. எல்லா ஜனங்களும் நீங்க கீழ்ப்படினோன்னு தெண்டனிட்டு பணியும்படியாக அப்படியே பணியும்படியாக செய்கிறார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்கும்படியாக செய்கிறார். இந்த அருமையான வேளையிலே அவன் அதிகாரியாய் இருக்கிறதுக்கு முதலாவது அவனுடைய பொறுமை, 2வது பரிசுத்தம், 3வது விசாரிக்கிற குணம். எல்லாரையும் விசாரித்து கன்சர்னா பேசி ஆறுதலா பேசுற ஒரு குணம். 4வது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு இருந்தார். எனவேதான் பிரியமானவர்களே, அவன் அப்படியாய் உயர்த்தப்பட்டான். நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அதே சொப்பனம் பலித்தது. அவ்வளவுதான், சொப்பனம் பலிக்காதன் என்று நினைத்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து தெண்டனிட்டு பணியும்படியாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆண்டவர் சொன்னதுதான். நீங்களும் நானும் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு அவர் நம்மை அதிகாரியாக்க வேண்டும் என்று சொன்னார். பெரிய பெரிய அதிகாரி அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நாம் ஆண்டவருக்குள் நாம் உயர்ந்தவர்களாய் நாம் தலை உயர்த்தப்படும்படியான அதிகாரம் படைக்க வேண்டும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். யோசேப்பை போல நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்திலே நம்ம வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுக்கும் முன்பாக நம்மை ஆள வைப்பார். நம் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்.
ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே, என்னை மாற்றும் இயேசுவே. பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாருமே, எந்த நாவில் தாருமே. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நம்மை ஆசீர்வாதமாக அநேக ஆயிரங்களுக்கு அதிகாரம் உடையவர்களாய் நம்மை மாற்றுவார். இரண்டாவது பாருங்க, தாவீதுக்கு சவுல் மூலமாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். தாவீதுக்கு சவுல் மூலமாக, மனுஷர் மூலமாக தான் அதிகாரம் கொடுக்கிறார். காரணம் என்ன? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் நீங்க 5ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாய் வைத்தான். யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாய் வைத்தான். காரணம் என்ன? அவன் என்ன யுத்த வீரனா? இல்ல, அவன் அண்ணன்மார்கள் தான் யுத்த வீரர்கள். காரணம் என்ன? 17ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். 43 54 வசனங்களை கோலியாத் என்னும் ராட்சதனை அவன் முறியடிக்கிறான். கர்த்தர் என்னும் நாமோ, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே உயர்ந்தவர், கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாமத்தினாலே அவனை முறியடித்தான். பிரியமானவர்களே, எல்லா படை வீரர்களும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அவனுடைய குரலை கேட்டு. ஆனால் அவன் ஓடி ஒளியவில்லை. விருத்த சேதனம் இல்லாத இவன் எப்படி நம்மளை தூஷிப்பது என்று சொல்லி வைராக்கியம் கொண்டான் கர்த்தருக்காக. எனவே பிரியமானவர்களே, அவன் ஜெயித்தான். அதனாலதான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சாலமோன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என் தகப்பனை குறித்து சொல்லும் போது என்கிட்ட என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் சொல்றார். ஜனங்களை அரசாளுவதற்கு தாவீதையே நான் தெரிந்து கொண்டேன்னு எங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஜனங்க கிட்ட சாலமோன் சொல்றத பாக்குறோம். 2 சாமுவேல் 7:8 ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து அரசாளும் அதிகாரத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடி புறக்கணிச்சிடறாரு சவுல. அவன் வந்து கீழ்ப்படியாமைனால, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால. அதனால சாமுவேல் ரொம்ப துக்கிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஆண்டவர் வந்து 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 சாமுவேல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் புறக்கணித்த சவுல குறிச்சு நீ இன்னும் என்ன துக்கமா இருக்கிற? நீ போ, நான் உன்னை ஈசாய் வீட்டுக்கு அனுப்புவேன். அங்க வந்து நான் வந்து பெத்லெகேமியான ஈசான் இடத்துல உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 11ஆம் வசனம். அப்படி போறாரு இவரு. நான் எல்லா பிள்ளைகளையும் காட்டுறாரு அவர் ஈசாயி. இவனல்லன்னு சொல்லிடாரு. அப்புறம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான், இவ்வளவுதானா பிள்ளைகள்? இல்ல, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு அவனை அழைச்சிட்டு வானோன்னு 11ஆம் வசனம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து அனுப்புறாங்க. சகோதரர் மத்தியிலே அவனை அபிஷேகம், இவன் தான் ஆக்கும் சொல்றார் ஆண்டவரே. அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்திருப்பான் இல்லையா? அந்த ஆடு மேய்ச்சதுல சரியான உடை இருந்திருக்காது. ஒரு கைலிகிலி அந்த வேஷ்டியோ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தெல்லாம் இப்படி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து இருக்கும்போது அவனை அதே நிலையில இருக்கின்ற நிலைமையிலே அவனை அபிஷேகித்து உயர்த்துறார். பிரியமானவர்களே, 13ஆம் வசனம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சா? சவுல் மூலமாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்தா. யுத்த மனுஷன் மேல அதிகாரியாக்கின நோக்கம். இவன் வந்து அப்படியா யுத்தங்கள், அவன் கோலியாத்தை முறியடித்தான், தலைய கொண்டு வந்து வச்சான் பாருங்க, தலைய கொண்டு வந்து காட்டுறான். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் நீங்களும் நானும் பார்க்கிறோம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது. அப்ப அரசாளும்படியான அதிகாரம் கொடுக்கிறார். காரணம், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிறான். அவன் மிகுந்த தாழ்மையுள்ள, நான் ஏமாத்திரம் இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு நானே மாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் சொல்லி அப்படியே தன்னை தாழ்த்துறான் பாருங்க. தாழ்மை, அவனுடைய தாழ்மை, அவனுடைய அது மட்டும் இல்ல, அவன் இருதயத்துக்கு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனான் தான், கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தான், நான் உத்தமனாயிருந்தான். இவனை காட்டிலும் உத்தமனான இவனுடைய தோழனுக்கு இந்த பதவியை கொடுத்த
அப்படின்னு சொல்றான். அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் எவ்வளவுக்கு தாழ்மையா இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்தி வாழ்றோமோ, அப்ப ஏற்றவராய் வாழ்றோமோ, நமக்கு அந்த விதமான உயர்வை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒருவேளை வேலை செய்ய ஸ்தலத்திலே உயர்வு இல்லையா, உங்களை எப்பவுமே குறைவாக மதிப்பிடுறாங்களா, கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது கர்த்தர் தானாய் அந்த உயர்வை கட்டளையிடுவார். பிரியமானவர்களை, அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இந்த ஜோசப் கண் மருத்துவமனையிலே வேலை பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு ரிசப்ஷனிஸ்டா நான் சேர்ந்தேன். அதற்கு பிறகு படிப்படியான உயர்வு. என்னுடைய படிப்போ, என்னுடைய பெரிய வேலையில பெரிய ரொம்ப இதா இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. கடைசியாக எந்த மட்டும் உயர்த்தப்பட வேண்டுமோ அந்த மட்டுக்கும் கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதற்கு பிறகு ஆசிரிய பணியிலே எனக்கு வேலை கிடைத்து நான் போனேன். நல்ல வேலை பணிபுரிந்து நான் ஓய்வு பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, ஏற்ற சமயத்தில் அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துல சாப்பல்ல போய் உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் உயர்த்தப்படும்படி உடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் சொன்னீங்களே, உங்க பலத்த கைக்குள் நான் வந்துடுறப்பா. நீங்க என்ன பார்த்து எந்த ஒரு மனுஷர்கிட்டையும் போய் எனக்கு பதவி உயர் வேணும், என்னை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, எந்த ஒரு மனுஷர்கிட்டையும் நான் கேட்டதில்லை. ஆனா ஆண்டவர் மனுஷர் உள்ளத்திலே அதிகார உள்ளத்திலே கிரியை செய்து என்னை படிப்படியாக உயர்த்தினான். ஜாதிகளின் மத்தியிலே, ஜனங்களின் மத்தியிலே, என்னை ஒரு விதமாய் பார்த்த மக்களின் மத்தியிலே என்னை உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட போது அநேக பேர் பொறாமைப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுது நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், நான் கேட்கவே இல்லையப்பா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவர் வந்து அதிசயமா வித்தின் அ மந்த் எனக்கு ஆசிரிய பணியை கொடுத்து இதை காட்டிலும் மிக உயர்ந்த சம்பளத்துல என்னை கொண்டு போய் விட்டார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கை தான், சொல்லிக்கொண்டே போகலாம். தருமையான வேளையிலே நீங்களும் நானும் தாவீதை போல இல்லை. நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமையாய் இருக்கிறார். பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தொல்லாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே இணையில்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவன் கையில நம்ம களிமண்ணால் ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது அவர் உயர்த்துவார். மூன்றாவது பாருங்க, உண்மையுள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனம் 21, 23 கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன் 21 சொல்லப்பட்டிருக்கு, 23 சொல்லப்பட்டிருக்கு. காரணம் நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம். அதே மாதிரி லூக்கா 19, 17, 19 கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரி வைப்பேன்னு சொல்றாரு. 19ஆம் வசனத்துல நீ கொஞ்சத்திலே உண்மையாண்டாய் உன்னை 5 பட்டணங்களுக்கு அதிகாரி வைப்பேன். அங்க வந்து அநேகத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து 10 பட்டணம் 5 பட்டணம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து பரலோக ராஜ்யம் 14ஆம் வசனம் மத்தேயு 25, 14 பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு போகிற பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று சொல்லி ஓமை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவன் போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு வந்து 10 தாலந்து 5 தாலந்து கொடுக்கறாரு, ஒருத்தருக்கு வந்து 2 தாலந்து கொடுக்கறாரு, ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுக்கறாரு. கொடுத்து இதை நீங்க வந்து கொண்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 5 தாலந்து கொடுத்தவன் அதை நல்லா பெருக்கி 10 தாலந்தா மாத்திடுறான். 2 தாலந்து அதே மாதிரி 2 மடங்கு ஆக்கிடுறான். ஒரு இடத்துல 5 தாலந்துன்னு போட்டிருக்குது. அப்போ 1 தாலந்து வாங்கினவனோ அது வந்து என்ன பண்றான், பண்ணை தோண்டி புதைச்சு வச்சிடறான். அவர் திரும்பி வரும்போது இவன் 10 தாலந்தா நான் ஆக்கிட்டேன் நான் சொல்லும்போது அப்பதான் இந்த வசனம் சொல்லலாம், கொஞ்சத்துல நீ உண்மையாயிருந்தாய் அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அதே மாதிரி 2 தாலந்து வாங்கினவனும் பெருக்கினதை காட்டுறாரு. நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்திலே உன்னை அதிகாரி 5 பட்டணம் 10 பட்டணம் 5 பட்டணத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்றாரு. ஆனா இந்த 1 தாலந்து வைக்க மண்ணுல போச்சு வைக்கும் போது அவனுக்கு வந்து கடினமான ஒரு இடத்துல அவனை தள்ளுங்கள், புறம்பான ஒரு இடத்துல தள்ளுங்கள் சொல்லிடுறாங்க. நீங்களும் நானும் நம்முடைய
வேலையிலே எந்த இடத்தில் இருந்தாலும் சர்ச்சிலேயோ நம்ம சபையிலேயோ அல்லது வேலை செய்யும் ஸ்தலத்திலேயோ எந்த படிப்பிலேயோ படிக்கிற பிள்ளைகளா இருந்தா படிப்பிலேயோ கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும், அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கும்போதே கர்த்தர் நம்ம யார்ட்டையும் கேட்க வேணாம் பிரியமானே, அவரே உயர்த்துவார். ஒரு கதை ஒன்றை ஞாபகம் வருகிறது. ஒரு அதிகாரி தூர தேசத்துக்கு இப்படிதான் போகும்போது தனக்கு பிறகு நல்ல இதே போஸ்ட்ல ஒருத்தர் இருந்து இந்த கம்பெனியை நல்லா நடத்தணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை செலக்ட் பண்றதுக்காக அவர் இது பண்றாரு. அவர் 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட சில விதைகளை கொடுத்து, உங்களுக்கு 3 மாசம் டைம் தரேன், இந்த விதைகளை நன்றாக நீங்க பராமரித்து, எவ்வளவு தூரம் நீங்க பராமரித்து இதை கொண்டு வரீங்களோ அதை தொட்டியில வச்சு நீங்க வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே எல்லாரும் போறாங்க, எல்லாம் வளர்க்குறாங்க. 3 மாதம் கடந்து வருது. 3 மாதம் கழிச்சு தான் அவர் ஊருக்கு போகணும், இவங்களை ஒப்பு கொடுத்துட்டு. 3 மாதம் கழிக்குது, எல்லாரும் வராங்க. பெரிய பெரிய செடியா அந்த அப்படியே மலர்ந்து பூத்து அப்படியே இருக்குது. அந்த தொட்டியில கொண்டு வந்து எல்லாம் வரிசையா வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் அப்படியே வெறும் மண்ணு செடியை மண்ணு தொட்டியை கொண்டு வரான். எல்லாம் பாக்குறாங்க, என்ன இவன் 3 மாசம் ஆகியும் இப்படி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது அவனை கூப்பிட்டு, நீ தான் அதிகாரிப்பா, எனக்கு பிறகு நீ தான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அப்படி வேக வைத்த விதைகள், அது உயிரற்ற விதைகள், அது ஒரு நாளும் வளராது. ஆனால் நீங்கள் பதவி ஆசைக்காக வேறு விதைகளை நீங்க பயிர் பண்ணி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா அவனோ எவ்வளவோ பிரயாசப்பட்டு, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், இது விளையிலன்னு சொல்றான். அவன் ஏன் இப்படி கொண்டு வந்தேன் போது, எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஆனா இது விளையில அது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை பார்த்து சொல்லும்போது, நீ உண்மையாய் இருந்தாய், நான் கொடுத்த விதை அது உயிரற்ற விதை, நீ உண்மையாயிருந்தாய், நீ தான் இந்த வேலையை செய்வன்னு சொல்லி அவனுக்கு அந்த பதவியை கொடுத்தான். நீங்களும் நானும் உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அதிகாரத்துல வைப்பார். ஒரு பாடல், உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அடுத்தது கடைசியாக, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படியான அதிகாரப்படுத்த. இதுதான் இந்த நாட்கள்ல நமக்கு வேணும். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரப்படுத்த. எல்லாருக்கும் ஆசை தானே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை மட்டும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆகும். அந்த அதிகாரத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும். உலகத்துல எத்தனை அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் மறைந்து போகும் பிரியமானவர்களே. ஒரு நாளிலே ராஜா அதிகாரம் மறைந்து போகும், ராஜாவின் பதவி நின்று போகும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்ற அதிகாரம் நமக்கு கிடைச்சு விட்டா அந்த அதிகாரத்தை யாரும் பறிக்க முடியாது. அவருடைய கையிலிருந்து யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கரத்திலே நாம் ராஜாவின் பிள்ளைகளாய், நாம் அந்த அதிகாரத்தோடு பெருமிதமாய் எல்லாரையும் பார்க்கக்கூடிய அதிகாரம். நான் ராஜாவின் பிள்ளை, என் இயேசு ராஜாவின் பிள்ளை என்று சொல்லும்படியான ஒரு கிருபை கொடுப்பார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். பாருங்க, 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யோவான் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி பகர்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நாம் பெருமிதப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளானா அது அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம் கொடுக்கிறான். அந்த அதிகாரத்தினால உலகம் எங்கும் போய் நாம் சாட்சியாய் இருக்க முடியும். அந்த அதிகாரத்தினாலே பிசாசுகளை விரட்ட முடியும். அந்த அதிகாரத்தினாலே நோய்களை குணமாக்க முடியும். அந்த அதிகாரம் ஏன் சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் ஒரு ஆபர்ட் மார்ஷல் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியிலே பணியாற்றினேன். தற்காலிகமான பணி அது. அப்போ நிறைய லெஷர் டைம் கிடைக்கும். அந்த லெஷர் டைம்ல என்னுடைய வேலைகள், திருத்துற வேலை, அதெல்லாம் செஞ்சுட்டு நிறைய டைம் இருக்கணும். பைபிள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அந்த எல்லா ஆசிரியர்களும் அதை பார்ப்பார்கள். கத்தோலிக்க பள்ளிக்கூடம் அது, அதை பார்ப்பார்கள். ஒரு நாள் ஒரு பிஇடி சகோதரி டீச்சர் வந்து என்னை கூப்பிடுறாங்க, மிஸ் நீங்க கொஞ்சம் வரீங்களா, வந்து ஒரு 8வது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்ச மாதிரி இது பண்றா. நானும்
எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, நீங்கள் வரீங்களான்னு சொன்ன உடனே நான் வந்து பைபிளை எடுத்துகிட்டு போனேன். அவங்க ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நான் அந்த பிசாசுகளை விரட்டிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இந்த வேத புத்தகம் எனக்கு ரொம்ப பலமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்படி படுத்திருக்கா. இந்த கிளாஸ் ரூம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் அவள் படுத்திருக்கும் போது நான் போய் இந்த பைபிளை அவ தலைமையில வச்சேன். அவ்வளவுதாங்க வச்ச. நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் போறேன்னு இந்த பைபிளை வச்ச, வேற எதுவுமே நான் செய்யல. வச்ச உடனே அந்த பிசாசு அந்த பிள்ளைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போய் அந்த பக்கம் உள்ள செவுத்துல மோதி அப்படியே உட்காந்துருச்சு. அந்த பிசாசு ஓடி போச்சு. அவ தெளிவாயிட்டா. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த பைபிளை எடுத்துட்டு போனேன். அங்க உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அந்த பிள்ளை மிகவும் தெளிவாயிட்டா. நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வரைக்கும் அந்த பிள்ளை ரொம்ப சுகமா இருந்தா. இதை விட காட்டில என்னன்னா, அந்த மிஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டேன். மிஸ் வீட்டுக்கு வந்தாங்க. மிஸ், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்திருக்கேன். காரணம், இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது நான் ஏளனமாய் பார்த்தேன். நான் எதையோ வச்சு பார்த்தேன். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு உடன்பட ஒன்றுமே அந்த பிசாசு போகலை. ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை கொண்டு வரும்போது இலக்காரமாக பார்த்தேன், இது என்ன புஸ்தகத்தை கொண்டு வராங்களேன்னு. ஆனால் இந்த வசனம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒன்றுமே நீங்கள் செய்யலையே, வச்ச ஒன்று அந்த பிசாசு ஓடிச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் சபைக்கு போகிறேன், சாட்சியாக இருக்கிறேன். காரணம், உங்களுடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த மிஸ் பேர் செலினா மிஸ் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி ஆண்டவருடைய ஆசை பெற நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, என்னை பிள்ளையாய் மாற்றி அதிகாரம் கொடுத்து வாழ வைத்தீரே. நன்றி உமக்கு, நன்றி நன்றி உமக்கு நன்றி. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இன்றைய நாளே ஒரு புதிய தலைப்போடு கூட ஆவியானவர் பேசுனீங்க ஆண்டவரே. யோசேப்புக்கு அதிகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே. தகப்பனே, தாவீதுக்கு அதிகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் அதிகாரம் படைத்தவர். வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களுமே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நாங்க உங்க பிள்ளைப்பா, நீங்க எங்க அப்பாப்பா. இந்த அதிகாரத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி வாழ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தின் மூலம் சத்துருவை ஜெயிக்க, பிசாசை வெல்ல, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை பெற, சுகமான ஒரு வாழ்வாழ, விடுதலை பெற்ற ஒரு வாழ்வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.